அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் லெக்சர் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நாம் பார்க்கக்கூடியதுன்றது NEERI. ஸோ இந்த கவர்மெண்ட் சார்ந்த ஒரு நிறுவனத்துலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி ஃபார் சிவில் இன்ஜினியர். ஸோ இதை பொறுத்து தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, ஸோ என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் லெக்சர் நோட் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நம்ம அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் போய் பார்க்கலாம். ஸோ இதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். ஸோ இதில் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்ற செக்ஷனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நாம் பார்க்கக்கூடியதுன்றது ப்ராஜெக்ட் அசோசியேட். ஸோ ப்ராஜெக்ட் அசோசியேட் சம்மந்தப்பட்டது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் நாக்பூர். ஸோ இந்த இது தான். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது யார் எலிஜிபிள் அப்படின்றது கேட் ஸ்கோரு, அப்புறம் நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இது மூலயமா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரின்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ த லாஸ்ட் டேட் இது சப்மிட் பண்ணுறதுன்றது February 21. ஸோ பொசிஷன் கோட். ஸோ ஒவ்வொன்றத்தோட கோடும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறப்ப இது எல்லாமே தேவைப்படும். ஸோ நேம் ஆஃப் பொசிஷன் ப்ராஜெக்ட் அசோசியேட். இது பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸுக்கு. ஸோ அந்த நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரியப்படுத்துங்க. அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 numbers. ஸோ இது பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஆர் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஸோ ஜாப் ரெக்குயர்மெண்ட் எதை சம்மந்தப்பட்டு இருக்கும் அப்படின்னா வாட்டர் சப்ளை சிஸ்டம், அதுக்கடுத்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம், அதுக்கடுத்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அதை சம்மந்தப்பட்டு பண்ணுறது, BOQ எஸ்டிமேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதோடைய அப்பர் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா 35 years. ஸோ எமௌல்மெண்ட்ஸ் அதாவது சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 25,000 ப்ளஸ் ஹவுசிங் ரெண்டல் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ. ஸோ இது 2 numbers வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ BE ஆர் பிடெக் முடிச்சிருக்கணும். ஸோ சிவில் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெட் ஆர் கேட் குவாலிஃபைட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸோ இதுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா 31,000 ப்ளஸ் ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ் வரும். ஸோ ஒன்று நெட்டு நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும், ஆர்எல்ஸ் நீங்கள் கேட் பாஸ் ஆகிருக்கணும். ஸோ ஆர்எல்ஸ் இந்த நேஷ்னல் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் கவர்மெண்ட் ஏஜென்சியில் கனெக்ட் பண்ணிருப்பாங்களா அதில் கிளியர் பண்ணுற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அதான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல. ஸோ கெமிஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ். ஸோ அந்த இதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட். ஸோ இது BCA BCCA. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட BCA அப்ளிகேஷன். ஸோ அந்த மாதிரி படித்தவங்களுக்கு ஸோ அதுக்கான என்ன ஜாப் ரெக்குயர்மெண்ட் தேவை, ஸோ இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், அதுக்கான சேலரி என்னன்றதை இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பொசிஷன்ஸுன்றது வேரி ஆகலாம். ஸோ அதையும் இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது இன்டர்வியூன்றது ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ MS டீமில் கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டேட் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்றது எல்லாமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு வரும் உங்களுக்கு மெயிலில் அனுப்புவாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் ரெக்வயர்ட் டு பே எனி அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி அப்ளை பண்ணணுன்னா ஸோ இந்த இதில் இங்கே அப்ளை செக்ஷன் இருக்கும். ஸோ இது மூலிமா தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இது பண்ணுறாங்க. ஸோ அதை மெயினாக பார்த்துக்கோங்க. ஸோ இது எந்த ஒரு பெர்மனெண்ட் இதுவும் குறிப்பிடலை. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அண்ட் ரிசல்ட் இது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா உங்கள் எலிஜிபிலிட்டி மேட்ச் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் தான் அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்டர்வியூன்றது ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்ட பிறகு 10 AM onwardsல கூப்பிடுவாங்க. ஸோ டேட்டும் டைமும் அந்த டைம் அந்த ஷார்ட் லிஸ்டிங் எல்லாமே முடிஞ்சிட்ட பிறகு உங்களுக்கு மெயில் மூலயமா இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ இதான் இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அப்ளை பண்ணுறது எதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்டல் டிபார்ட்மெண்ட், கெமிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான இதுக்கும் வேகன்சி இருக்குது. ஸோ உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.